இது ஓரளவுக்கு 70% வந்திருந்தது. நெக்ஸ்ட் நல்லா ரோஸ்ட் மாதிரி ஊற்றலாம் ட்ரை பண்ணா வாவ் சூப்பராக வந்துருந்துச்சு. அயன் டிஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னா அது மாதிரி இரும்பு கல்லெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே நம்மளுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். Hi மக்களே, hope you all doing good. Welcome to the fact check episode 2. ஸோ அயன் தவாவில் சமைச்சா நம்மளோட அயன் டிஃபிஷியன்சி அனிமியாலேருந்து வெளியில் வரலாம். அயன் டிஃபிஷியன்சி அனிமியாலேருந்து பெட்டராக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? ஃபேக்ட் கரெக்டாக தப்பா செக் பண்ணிடலாமா? சொல்லப்போனால் இது கரெக்டு தாங்க. நம்மளோட அயன் தவாவில் நம்ம குக் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அனீமியாவை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏற்றாது. அதாவது நம்மளோட ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அயன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே தெரியாமல் நார்மலாக அயன் தவாவில் குக் பண்ணால் மட்டுமே எனக்கு இது இம்ப்ரூவ் ஆகிடும்னு நினச்சிங்கன்னா பிக் நோ தான். நீங்கள் என்னென்ன ஃபேக்ட்ஸுங்கிறத புரிஞ்சு பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைப் ஆஃப் அயன் தவா நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல இருக்குங்க. காஸ்ட் அயன் தவா நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. அண்ட் ஆல்சோ எல்லா ஃபுட்ஸையும் குக் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம அயன் தவாவில் அசிடிக் கண்டென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடணும், குக் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி வைட்டமின் சி அதிகம் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றது இன்னுமே நல்லது. ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அசிடிக் கண்டென்ட்ஸ் இருக்க ஃபுட்ஸும் வைட்டமின் சி ரிச்சாக இருக்க ஃபுட்ஸுமே வந்துட்டு நம்மளோட அயனில் இருக்க நான் ஹீம் பார்ட் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்லுவோம். அயன் தவாவில் இருக்கிறது நான் ஹீம் அயன். ஸோ நான் ஹீம் அயன் வந்து அசிடிக் கண்டென்ட்டோ வைட்டமின் சி கண்டென்ட்டோ அதில் குக் பண்ணும்போது நான் ஹீம் அயன் வந்து நம்மளுக்கு அதுலேருந்து லீச் அவுட் ஆகி நம்மளோட ஃபுட்டில் என்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து அயன் தவாவில் குக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அசிடிக் கண்டென்ட் அதிகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அசிடிக் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், டொமேட்டோஸ் எடுத்துக்கலாம், வினிகர் பேஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு அசிடிக் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. வைட்டமின் சி அதிகம் இருக்கிற மாதிரியான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் நீங்கள் அதிகமாக அயன் தவாவில் குக் பண்ணி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நான் ஹீம் பார்ட் வந்து அயன் தவாலேருந்து நம்மளோட ஃபுட்டுக்கு என்டர் ஆகி அண்ட் வைட்டமின் சி வந்து அயன் அப்சார்ப்ஷனுக்கு நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு தெரியும். ஸோ வைட்டமின் சி எதுக்கு அப்படின்னா நம்மளோட அதுலேருந்து கிடைக்கிற அயனை நம்ம பாடி நல்லா அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் எஃபெக்டிவாக எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டு குக்கிங்லேயும் ஹை ஹீட்டில் வச்சும் சமைக்கும் பொழுது இது நல்லாவே நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. இருந்தாலும் லிமிட்டேஷன்ஸ்னு இருக்குது இல்லைங்களா? என்ன லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி அனிமியா இருக்கா, ஸோ அயன் தவாவில் சமைச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும்னு நினச்சிட்டு நீங்கள் அது மட்டுமே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் டாக்டரையோ ப்ரொஃபஷ்னல் ஹெல்த் கேரையோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அயன் சப்ளிமெண்ட்ஸோ இல்லை ஃபுட்லேயே அயன் அதிகமாக இருக்க மாதிரி ரெட் மீட் எடுத்துக்கிறது, பவுல்ட்ரி எடுத்துக்கிறது, லென்டில்ஸ் இல்லைனா வந்துட்டு ஆர்கன் மீட்ஸ் எடுத்துக்கிறது, டேட்ஸ், அந்த மாதிரி அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸுமே நீங்கள் சைட் பை சைட் சாப்பிட்றது ரொம்பவே உங்களுக்கு நல்லதாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்த மாதிரி இந்த வீடியோ நம்ம பார்த்தது கரெக்டு தான். ஸோ அயன் தவாவில் சமைச்சு சாப்பிட்றது நல்லது, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஆனால் டிப்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. அசிடிக் ஃபுட்ஸை சமைச்சுக்கோங்க, வைட்டமின் சி ஃபுட்ஸ் கம்பைன் பண்ணி அதை கன்சியூம் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. அண்ட் உங்களோட தவாவை அப்பப்போ சீசனிங் பண்ணி வச்சு நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இட்ஸ் நாட் அ சப்ளிமெண்ட். இதை மட்டுமே கூட நீங்கள் நம்பிட்டு அயன் டெஃபிஷியன்சி அனிமியாலேருந்து வெளியில் வந்துடலாம் நினச்சிடக்கூடாது. ஹோப் திஸ் வீடியோ வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ மக்களே. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். பை பாய்.